இந்த மண்ணுக்கு நான் ஆசைப்பட்டேனே தெய்வமே. எனக்கு பின்பு முடிதரித்து என் பிள்ளைகளானோம். மூத்த குமாரனாக வேண்டிய லக்னகுமாரன் முடிதரித்து இந்த உலகத்தை ஆளுவான். நான் மாண்டு மடிந்தால் எனக்கு எல்லும் தண்ணீர் விட்டு மகடனை கலைப்பான் என்று நான் ஆசைப்பட்டேனே. எங்க பங்காளி நாடு எல்லாம் பங்காளிகள் செல்வத்தை அனைத்து நான் அபகரித்தேனே. 13ஆம் நாள் சண்டையிலே அபிமன்னன் வாளெடுத்து சிதற சிதற பதற பதற கதற கதற பிள்ளைகளை வெட்டி எறிந்தானே. பாதகா, 302 செத்துந்தா கவலைப்பட்டு இருக்க மாட்டேன். மாண்ட பிள்ளை எத்தனை, மாண்ட பிள்ளைகள் எத்தனை. அது 1 2 3 63 குழந்தையாரோ. அதை வாரி வாரி கொடுத்து பாரத பூமியிலே ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, என் பிள்ளைகள் 60, கர்ணன் பிள்ளைகள் 3, 63 குழந்தைகளை வாரி வாரி கொடுத்தேனே. கொன்னமாலையிட்டு அபிமன்னனை வெட்டி எறிந்தோம். 14ஆம் நாளையிலே தங்கை புரசன் சைந்தவன் மாண்டான். 16ஆம் நாளிலே குருவா விளங்கி வர வேண்டியான துரோணாச்சாரியார் மாண்டார். என் படையெல்லாம் பின் ஓங்கி போய்விட்டது. பாண்டவர் படை முன் ஓங்கி வருகிறது. என் சேனையெல்லாம் செத்து நாறுகிறது. சகலமும் என்றாலும் ஒரு மாவீரன் இருக்கிறான், எனக்கு வெற்றியை தருவான். துரியோதனா, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று சொன்னானே. நான் இருக்கேன் என்று கண்ணன் சொன்னோரு. கர்ணனும் நடந்த 14ஆம் நாள் யுத்தத்திலே மாண்டு மடிந்தான். கர்ணன் மாண்டவுடனே முந்தி பிறந்த மகனே கர்ணா என்று ஓடி வருகிறாள் குந்தி. ஆஹா, இது தெரிந்து என்ன பிரயோஜனம்? முடிந்தது, கர்ணனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. உடனே இருந்தது ஜல்லிய மாமன் ஜெகனி மாமன். தருமர் கையால் ஜல்லிய மாமன் மாண்டு மடிந்தான். சகாதேவன் கையிலே ஜெகனி மாமனும் மாண்டு மடிந்தார். ஜெகனி மாமன் செத்த பின்னாடிதான் எனக்கு வேதனைனா என்னன்னு தெரியுது.
எங்க வீட்டுல போனோம் போசி துக்கம்னா என்னான்னு தெரியுது, துயரம்னா என்னான்னு தெரியுது, வேதனை என்றால் என்னான்னு தெரியுது. ஐயோ ஜெகனி மாமா நீ இருக்கும் வரையில் எனக்கு வேதனை தெரியவில்லை மாமா. உன் சொல்லின் பிரகாரம் பாண்டவர்கள் நாடு கேட்க வந்தார்களே, நாடு கொடுத்தேனா? பாண்டவர்களுக்கு நாட்டை கொடுத்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா மாமா? மனவல்லையே, நாம் மாண்டாலும் மாண்டு போறேன். பாண்டவருக்கு மன்னத்தர எனக்கு என்ன வல்லையே மாமா. நான் செத்தாலும் செத்து போறேன். பாண்டவருக்கு சீமைத்தாரே என்னோ வல்லம்மாவோ. எனக்கு ஜன்ம விரோதியா விலகி வர வேண்டிய பஞ்சபலாதி பாண்டவருக்கு இந்த சீமையை தர என்ன வல்லையே. ஜெகனி மாமன் மாண்டம் அடைந்த பின்பு அடக்கம் செய்துவிட்டு குருச்சத்திர பூமியிலே ஓடுகிறேன். மாண்ட பிணங்கள் எல்லாம் எடுத்து என் மேலே போடுகிறேன். முட்டியிட்டு நகருகிறேன், மட்டியிட்டு நகருகிறேன், கத்தி கதறுகிறேன். அரமனையை பார்க்கிறேன், ஆந்தை வந்து கூவுது. உயர்ந்த சிமாதனத்தில் அமரக்கூடிய நேரத்தில் என்னுடைய அரசபையிலே நான் அமர்ந்து பார்த்தேன். நரி ஓலமிடுது, வவ்வால் பச்சை வந்து அடிது. இது சரியில்லாத சயனம் என்று சொல்லி குருச்சத்திர பூமியிலே பிணத்தை வாரி போட்டு குதிரை படையிலும் யானை படையிலும் புகுந்து பார்த்தேன். பீமனுக்கு பயந்து பயந்து கதிகள் இங்கே குருச்சத்திர பூமியிலே பிணங்களை வாரி என் மேலே போட்டு நான் அமரக்கூடிய நேரத்தில் அசுரர் வாக்கு சொல்லிய மன்னோம். 6வது வனத்திலே பாண்டவரை தேடி நான் போகின்ற போது ஆகாய கந்தரவன் சித்திரசேனிடத்திலே அடிபட்டு உதைப்பட்டு தப்பித்து ஓடக்கூடிய நேரத்தில் அந்த வனத்தில் ஒரு குகையிலே விழுந்தேன். அந்த குகையிலே கஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகாமனிவர் மாண்ட பிணங்களை இழப்பக்கூடிய மந்திரம், அந்த மந்திரத்தை எனக்கு உபசரித்தால் மந்திரத்தை உபசரித்து அந்த மந்திரம் அந்த நேரத்தில் ஞாபகம் வச்சு மந்திரத்தை உபசரித்து மாண்ட பிணங்கள் எல்லாம் உயிரோடு எழுப்பி விட்டால் உயிரோடு இருக்கக்கூடிய பாண்டவரை அழித்து விடலாம் என்று சப்த பஞ்ச நதிக்கரையிலேயே சென்று நான் மந்திரத்தை உபசரிக்கக்கூடிய நேரம் பீமன் சுத்தி சுத்தி பார்க்கிறான். பின்புறமா நடந்து நதியிலே அமர்ந்து மந்திரத்தை உபசரித்தேன். நான் நதியிலே இருப்பது பீமனுக்கு தெரியல. நான் மந்திரத்தை உபசரிப்பது பீமனுக்கு தெரியல. ஆனா என்னை காட்டி கொடுத்தவன் யார்?
அன்று கூட்டி கொடுத்த கண்ணன்